இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2026 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி காலை 6:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அதிகாலை 5:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 2 மணி முதல் 3 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. இன்று உற்சாகத்துடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றமான போக்கும் காணப்படும். இனிமையான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்று நீங்க உற்சாகத்துடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பிரச்சனைகளை எளிமையாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணத்தை சிறந்த முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய பிற்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். தொழிலை எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். நவீன வசதிகளுடன் வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சியில வெற்றியும் உண்டாகும். உறவினர்களிடத்துல இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலையில உங்களுடைய நிதிநிலையை உறுதிப்படுத்தவும் செய்வீங்க. நம்பியவர்களிடத்துல இருந்து சில நேரங்கள்ல எதிர்பாராத நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களை குறை கூறியவர்கள் தாமாகவே திருந்தி வந்து மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரம் செய்யும் இடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யவும் தொடங்குவீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்களை அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று சில முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கல்வி சார்ந்த பணிகள்ல இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும்.
மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சின்ன சின்ன வதந்திகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார படைகள்ல விடாப்பிடியான செயல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சிறுதூர பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வதந்திகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 5:16 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அலைச்சல்களும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். உறுதி மற்றும் நேர்மையின் காரணமாக உங்களுடைய பணிகளுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பயனுள்ள விஷயங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடன்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நல்ல வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி இடத்துல குதூகலமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருக்கின்ற குறைகளை கண்டறிந்து அதனை நிவர்த்தியும் செய்வீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செலவுகளும் இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வகையில அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாம். அத்தியாவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிடித்தமான செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒன்றுல பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சில குறிப்பிட்ட விவாதங்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளுடனும் இருப்பீங்க. நண்பர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல நுணுக்கமாக சில விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றியும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சாதகமான போக்குடனும் இருப்பீங்க. உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட ஆதரவான போக்கும் இருக்கும். அவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆதரவாகவும் நடந்தும் கொள்வாங்க. சில வேலைகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் பெற்றுவிடலாம். மங்களகரமான செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்றத்தையும் காணலாம். உறவினர்களுடைய மத்தியில புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெளிநாட்டுல இருந்து உறவினர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வெளியிடங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்று பணம் காசு விஷயங்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடையில் வேலை செய்பவர்களிடத்துல கண்டிப்பாக நடந்து கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற இடையூறுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்க நினைத்த வேலைகள் தாமதமானாலும் எதிர்பார்க்காத ஒரு வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. என்று உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று அரசாங்கத்தினருடைய ஆதரவுகளும் கௌரவமும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிக கூட்டாளிகள் மற்றும் உங்கள் மனைவியினுடைய முழு ஆதரவுகளும் இருக்கும். உணர்வு பூர்வமான சில எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். சமூக வட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய பிரச்சனைகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை பொறுமையுடன் கேட்பதும் நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகளில் ஈடுபடுவது ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை கவனமாக ஆற்றுவதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை சமாளிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும்.
பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில்ல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று வியாபாரத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இதனால மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். இன்று தொழில எதிர்பார்த்த வேலைகள் சில ஏமாற்றங்களுக்கு பிறகு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். சூதாட்டம் மற்றும் பந்தயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. தாமதமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமையினால சிரமப்படவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. துணிச்சலாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. அடுத்து என்ன வருகிறது என்பதை முன்கூட்டியே கணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு பிடிக்காவிட்டாலுமே நண்பர்களுடைய வார்த்தைகளுக்காக சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பழகுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். என்று செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். சமூக துறைகள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. இன்று மகிழ்ச்சியான கொண்டாட்டத்துல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகள்ல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகளும் மேம்படும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களினால எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில நீங்க நினைத்த வேகத்துல சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. மற்றவர்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான கலந்துரையாடல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற கவலைகளுடனும் இருப்பீங்க. இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்றத்தையும் காணலாம். உறவினர்களுடைய மத்தியில போலும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு வட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இப்பொழுது சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமாக பேசினாலும் சில நேரங்கள்ல வார்த்தைகள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்களை எழுதி வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. நிலம் வாங்கும் பொழுது சின்ன சின்ன சட்ட சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். அரசு வேலையில சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுக்கு நீங்க ஒரு முன் உதாரணமாகவும் இருப்பீங்க. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்களால் மற்றவர்கள் பயனடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனதில் இருந்து வந்த எதிர்பாராத குழப்பங்களும் மாறும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஓரளவிற்கு அனுகூலமும் இருக்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல காலையில பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல அல்லது அலுவலகத்துல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆக்கப்பூர்வமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகன் அல்லது பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். என்று எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சில வாக்குவாதங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையரினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளின் மூலமாக அலைச்சல்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. இன்று சுய வேலை தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிந்தனை திறனுடன் செயலாற்றக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சகஜமான அணுகுமுறையின் மூலமாக எளிமையாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை சிறந்த வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நல்ல முறையில செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்தில் காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலையில சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கல்வியில மிகுந்த முன்னேற்றமும் இருக்கும். கலைகள்லையும் ஆர்வமும் அதிகரிக்கும். தொழில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு லாபகரமான செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று மன வலிமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்கின்ற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கூட பிறந்தவர்கள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. முக்கியமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். கூட்டு தொழில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உறவு முறைகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்களை அக்கறையாக கேட்பதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நெருங்கிய நண்பர்களிடத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். வேலை நிமித்தமான முயற்சிகளும் ஈடேறும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நுட்பமான விஷயங்களை தெரிந்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாலின மக்களின் மூலமாக அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஏறேறும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். தந்தை இடத்துல அனுசரணையான போக்குடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தைரியமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று திருமண உறவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கோபமாக யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வீடு மனை ஆகியவற்றில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்க்கலாம். இன்று தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகனங்களை எச்சரிக்கையாக ஓட்டுவதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். அரசாங்க வேலையின் காரணமாக இன்று இழுபறிகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது தாங்க. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று வியாபாரத்துல பணியாளர்களினால நல்ல ஒரு ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக நெருக்கடிகளை குறைக்கவும் முடியும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக யோசிக்கவும் செய்வீங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தடைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை பருகுவதும் நல்லது. எந்த ஒரு வேலையிலுமே நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேற்றவும் செய்வீங்க. திருமண யோக வாய்ப்புகளும் கூடி வரும். அரசு வேலையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். உயர்ந்த இடத்துல இருந்து சில நல்ல நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். என்று சில சிபாரிசுகளையுமே பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல நல்லதை பேசினாலும் அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல நிதானம் தவறாமல் பேசுவதும் நல்லது. பணம் காசு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல கவனமாக கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பழைய குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவ்வப்பொழுது தீர்வையும் காணலாம். உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எதையுமே எதிர்பார்க்கவும் வேண்டாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளினால எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றும். இன்று உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். புதிய பொருட்களையுமே வாங்கியும் மகிழ்வீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய விற்பனையில லாபத்தையும் பெறலாம். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகளும் மனதில் ஏற்படலாம். இது ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்படுத்தலாம். விளையாட்டு விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சில நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையுமே 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிரார்த்தனைகளின் மூலமாக மன திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியில வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல முடிப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். விரயங்களும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது.
ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட வேலைகள்ல தடங்கள் இல்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எல்லா வகையிலுமே யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில நேரங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து திரிந்துதாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். வெளியிடத்துல அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். அவர்களுடன் மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசாங்க வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபார பணிகள்ல போட்டிகளும் மேம்படும். தடைகளின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாழ்வு மனப்பான்மையினால ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதுவிதமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரகசியமான சில ஆராய்ச்சிகளின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் மேம்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. முக்கியமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணிகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று கிடைக்கின்ற செய்திகள் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பயிர் தொழில ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சின்ன விஷயத்துல கூட அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலுமே பிள்ளைகள் இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க.
வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். விவசாய பணிகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உற்பத்தி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். கற்பனை துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சாதித்து காட்டக்கூடிய உணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நல்ல மனிதர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுடைய குணமறிந்த நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயண திட்டங்கள்ல மாறுதல்களும் ஏற்படலாம். கொடுத்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. கடன் கொடுத்து வாங்கும் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று சில பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளையுமே வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் அமையும். கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் என்று சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று வேலைகளை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்றத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு எப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும் என்று நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த இடங்களுக்கு எப்பொழுது சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். தொழில் துறையில லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். உற்சாகத்துடனும் உணர்வீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அரசியல் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உறுதியாகவும் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். கௌரவ பொறுப்புகளின் மூலமாக ஆதரவுகளும் இருக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உத்தியோக ரீதியான செயல்பாடுகள்ல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.